இனிமேல் கேஸ் பர்னர் பலக்கும் புதிது வாங்க தேவையே இல்லை. ஊற வைத்தவுடன் புதிதாக மாறும் மாயம். கேஸ் அடுப்பு என்பது வீட்டின் அத்தியாவசிய சாதனங்களில் ஒன்று. நாள் முழுக்க நம்மை சுற்றி சமையல் நடைபெறும் இந்த இடத்தில் பர்னர் முக்கிய பங்கு வகிக்கிறது. தினமும் எண்ணெய், நீர், உணவு பிசுக்கு ஆகியவை பர்னரில் படிந்து சில நாட்களில் அது கருப்பாக மாறிவிடும். இந்த அழுக்கு மட்டுமல்லாமல் அதனால் தீ சரியாக வராமல் உணவின் நேரமும் தாமதமாகிவிடும். இந்த கருப்பு பர்னரை சுத்தம் செய்ய எளிய வீட்டு செய்முறையை பயன்படுத்தலாம். முதலில் பர்னர்களை அகற்றி வெதுவெதுப்பான தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தில் போட வேண்டும். அந்த தண்ணீரில் ஒரு எலுமிச்சையின் சாறு பிழிந்துவிடும். சோடா, உப்பு, சிறிதளவு ஈனோவும் சேர்க்க வேண்டும். இந்த 3 பொருள்களின் சேர்க்கை அழுக்கை உருக செய்கிறது. இந்த கலவையில் பர்னர்களை குறைந்தது 4 முதல் 5 மணி நேரம் வரை ஊறவிட வேண்டும். அதன் பின் பழைய பிரஷ் அல்லது தூரிகை கொண்ட பர்னர்களை மெதுவாக தேய்க்க வேண்டும். தேய்த்தவுடன் அழுக்குகள் இயல்பாக விலகத் தொடங்கும். ஒரு கட்டத்தில் முழுமையாக சுத்தமான பர்னர் கிடைக்கும். எலுமிச்சையின் அமிலம் எண்ணெயை உருக்கும். சோடா, உப்பு அதனை சுற்றி தசை போல குருட்டுகளை உடைக்கும். ஈனோ சேர்க்கும் போது சிறு பொங்கலோடு அழுக்குகள் கரைந்துவிடும். இந்த 3ம் சேரும் போது ரசாயன தூண்டுதல் நேரமாய் வேலை செய்யும். சில நேரங்களில் பர்னர்களில் உள்ள சிறு குழிகளில் பிசுபிசுப்பான அழுக்கு அடைத்துவிடும். அதற்காக ஒரு செங்குத்தான கொழுப்பு கம்பி கொண்டு அந்த துளைகளை மெதுவாக தள்ளி சுத்தம் செய்யலாம். இதனால் தீ சரியாக வெளிவர வாரம் ஒரு முறை இந்த செய்முறையை பின்பற்றும் பொழுது கேஸ் பர்னர்கள் எப்பொழுதும் ஒளி மின்னும் நிலையில் இருக்கும். தீ வேகம் குறைவாகாத தொடர்ந்து சக்தியாக இருக்கும். சமையலறை அழகாகவும் சுத்தமாகவும் காணப்படும். புதிய பர்னரை வாங்க வேண்டிய கட்டாயமும் குறையும். கேஸ் வீணாகும் சாத்தியங்களும் குறையும். ஒரு வழியாக வீட்டிலேயே ரசாயன சுத்திகரிப்பு செய்து பண செலவை குறைக்கலாம்.